நல்லா புரிந்து கொள்ளுங்கள். யோசேப்பு அபிஷேகம் பண்ணப்பட்டவன். மற்றவர்களுடைய பொருளாதாரத்தின் மீது அவ்வளோ கரிசனையோடு அவன் சேமிப்பதை குறித்து தீர்க்கதரிசனமாக சொன்னான் பார்வோனுக்கு. நாட்கள் பொல்லாததாக இருக்கப்படினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று எபேசியர் 5வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அந்த காலத்துலேயே அந்த மனுஷன் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் என்ன சொல்லுகிறான், நீங்கள் பார்வோனே கண்ட சொப்பனை தான், அவலட்சணமான பசுக்கள் வந்து பஞ்சகாலம் வரப்போகிறது, அதனால் இப்பொழுதே நம்ம தானியங்கள்லாம் சேர்த்து வைக்கணும்னு சொல்லி சொன்னோன்னே அந்த மனுஷன் பெருக்கம் எப்படி வரும்? திடீர்னு ஆல் ஆஃப் அ சடன் பெருக்கம் வராது. பிஃபோர் யூ கெட் அன் இன்க்ரீஸ், த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் இன்க்ரீஸ், ஒரு பெருக்கத்தின் அனுபவம் வர்றதுக்கு மட்டும் உனக்கு முதல்ல இங்கே பெருக்கணும், மூளை பெருக்கணும், ஞானம் பெருக்கணும், செவித்திறன் இருக்கணும், கீழ்ப்படிதல் பெருக்கணும். இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு போகிறேன் நான் செய்யறதான் செய்வேன்னாக்கா, அதனால் நிறைய பேர் என்ன செய்வாங்க, இதை பற்றியெல்லாம் பேச மாட்டாங்க. அவன் கேட்க மாட்டான்டா.